நிறைய பேர்த்தோட வேண்டுதல் நிறைவேறி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களா இந்த கோயிலுக்கு என்ன மனசார செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாம எங்க வந்திருக்கிறோம்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல இருந்து பண்ணாரி போற வழியில் இருக்கிற புதுவடவள்ளிங்கிற ஊருக்கு வந்திருக்கிறோங்க. இந்த ஊர்ல இருக்கிற பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில்ல முதல் முறையா வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடக்குதுங்க. அந்த திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்றதுக்காகத்தாங்க இப்போ நாம புதுவடவள்ளி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பரா இருக்கு, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இது சத்தியமங்கலத்திலிருந்து பண்ணாரி போற மெயின் ரோடுங்க. சத்தியமங்கலத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் பண்ணாரி போகிற வழியில் புதுவடவள்ளிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த ஊரில் தாங்க இந்த பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. பழனியில் முருகப்பெருமான் எப்படி மேற்கு நோக்கி நமக்கு தரிசனம் கொடுக்குறாரோ அந்த மாதிரி இங்கேயும் முருகப்பெருமான் மேற்கு நோக்கி நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. முதல் முறையாக இந்த கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் இந்த வருஷம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நடந்துச்சுங்க. அதே தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெயின் ரோட்லேயே ரைட் சைடு இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதுவே நீங்கள் பண்ணாரியிலிருந்து சத்தி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. பண்ணாரியிலேருந்து சத்தியமங்கலம் வர்றப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தாவே இந்த கோயில் வந்து தெளிவாக தெரியுங்க. இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணுறது தாங்க பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில். இந்த கோயில் சின்னதாக இருந்தாலுமே ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இது வந்து இந்த கோயிலோட முகப்புங்க. மேலே வந்து வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் தரிசனம் கொடுக்குறாருங்க. கருவறையில் முருகப்பெருமான் பாலதண்டாயுதபாணியாக தரிசனம் கொடுக்குறாருங்க. இந்த கோயிலோட மூல கோயிலுக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த கோயிலை தாய் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாய் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானோட சிலை வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாய் கோயிலை பற்றியும் முன்னாடி இருக்கிற பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலை பற்றியும் இந்த கோயிலை சேர்ந்தவங்க நமக்கு பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாங்க. வணக்கங்க, ஓம் முருகா சரணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் மூல கோயில். இந்த மூல கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து அந்த ரோட்டில் அங்கே மெயினாக கோயில் கட்டினதுங்க. இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முருகர் கோயில் இருந்தாலும் எனக்கு இங்கே வந்தால் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா முருகர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடம் இருக்குங்க. பழனி இருந்தாலும் திருச்செந்தூர் எது இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு கோயில். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கே வந்துட்டு இருந்தனால எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு நெருக்கமான கோயிலுங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் நான் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கோயிலோட வளர்ச்சி. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு தைப்பூசம் மட்டும்தான் விமர்சையாக செஞ்சுட்டு இருந்தோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷமான பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி 6வது நாள் பூஜை நடக்குது. இனி இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணமும் 7வது நாள் நடக்கும். ஸோ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி பூஜை, கிருத்திகை பூஜை, அமாவாசை, பௌர்ணமி இந்த எல்லா பூஜையும் நடத்திட்டு இருக்காங்க. பௌர்ணமி பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு முருகர் வந்து மயில் வாகனத்தில் கோயில் வலம் வந்துட்டு இருக்காருங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் நிறைய வேண்டுதல், அதாவது இது பண்ணாரி போகிற மெயின் வழியில் இருக்கிறனால பண்ணாரி போகிற மெயினான பக்தர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை தவறாமல் இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர்த்தோட வேண்டுதல் நிறைவேறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா இந்த கோயிலுக்கு என்ன மனசார செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று ஸ்பெஷலாக என்னன்னா இந்த முருகர் அவருக்கு என்ன தேவையோ அவரே அவரோட பக்தர்கள் கிட்ட இருந்து வாங்கிக்குவார். கோயில் சார்பா நீங்க இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டியதே இல்லைங்க. அவங்க பக்தர்களா வந்து நாங்கள் கோயிலுக்கு என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி என்ன தேவையோ அவருக்கு என்ன தேவையோ அவர் முருகர் நடத்திக்கிறார். இன்னைக்கு வள்ளி தெய்வான சிலை எடுத்திருக்கோம் அப்படின்னாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவரோட அருள் தாங்க. இத்தனை வருஷமா இல்ல, இன்னைக்கு வந்து வள்ளி தெய்வான சிலை எடுத்து இந்த வருஷம் திருக்கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த போன கந்த சஷ்டியப்ப நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். என்னன்னா என்னடா இது, நம்ம 6 நாள் விரதம் இருந்து வர்றோம், ஒரு திருக்கல்யாணம் வேற கோயிலுக்கு போய் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். ஆனா அதெல்லாம் இந்த திருக்கல்யாணத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள அவர் பாத்தீங்கன்னா நீ எதுக்கு மனசு கவலைப்படுற, நான் வள்ளி தெய்வானை எடுத்து இந்த வருஷத்துல இருந்து திருக்கல்யாணம் நடக்கும்னு சொல்லி அவரே வந்து ஆசீர்வாதம் பண்ணி இன்னைக்கு வெகு விமர்சையா வைகாசி விசாக அந்த பௌர்ணமியொட்டி இன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்க இருக்குது. அதனால எல்லா பக்தர்களும் இந்த கோயிலுக்கு வரணும். அவங்க கோரிக்கைகள் கண்டிப்பா முருகர்கிட்ட அவரோட பாதத்துல வச்சிங்கன்னா நிறைவேறாது எதுவுமே இல்லை. அதனால எல்லாரும் வரணும், முருகன் அருள் பெறணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதுதாங்க தாய் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானோட சிலைங்க. இந்த சிலை ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க. மிக பழமையான சிலையாகவும் இது அமைஞ்சிருக்குதுங்க. முருகப்பெருமான் சிலை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மயில் வாகனத்தோட சிலையும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் அதை பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க இங்கே இருக்கிற மயில் வாகனம். தாய் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு போகலாங்க.
தாய் கோயிலில் இவர் பாடின இந்த பாட்டு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க. இந்த பாட்டு ஒரு 2 லைன் கேளுங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு நடந்த அபிஷேகத்தோட இவர் பாடிய பாட்டையும் நம்ம கேட்கலாம். நீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வழி நெஞ்சம் காணுமே. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வழி நெஞ்சம் காணுமே. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வழி நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எளியேனும் உனை பாட அருள்வாயப்பா, எளியேனும் உனை பாட அருள்வாயப்பா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடன் தீர்ந்து தருகிட திருவருள் புரிவாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். எனையாளும் ஆண்டவனே தெய்வம் கந்தையா, எனையாளும் ஆண்டவனே தெய்வம் கந்தையா. உலகாலும் ஆண்டவனே நீதானையா, உலகாலும் ஆண்டவனே நீதானையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வா வா முருகா வடிவேல் அழகா, வா வா முருகா வடிவேல் அழகா, வா வா முருகா வடிவேல் அழகா, வா வா முருகா. உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. இந்த வீடியோல எல்லாருமே சத்தியமங்கலம் பக்கத்துல புதுவடவள்ளியில இருக்கிற பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில்ல நடந்த திருக்கல்யாண உற்சவத்தை தரிசனம் பண்ணியிருப்பீங்க. முதல் முறையா இந்த முருகன் கோயில்ல இன்னைக்கு திருக்கல்யாண உற்சவம் நடந்திருக்குதுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க நடந்த இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. யாரெல்லாம் இந்த திருக்கல்யாண உற்சவத்துல கலந்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.